லா காசா பாஸ்தா வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஸ்பாட். எனக்கு பாஸ்தா, பீஸா, பர்கர், ப்ரோஸ்டட் இந்த இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயாவது ரேராக சாப்பிடுவேன். அதுலேயும் பாஸ்தா, பீஸா வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு எப்போயாவது கம்பெனி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். பிகாஸ் அவர் இண்டிவிஜுவலாக வந்து சாப்பிட்டு முடிக்க மாட்டார். என் ஹஸ்பண்டுக்கு என்ன தான் பாஸ்தா, பீஸா இதெல்லாம் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ரேராக 6 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். அடிக்கடி சாப்பிட அவருக்கு பிடிக்காது. என்ன மாதிரி பாஸ்தா, பீஸா பிடிக்காதவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் லைவ் குக்கிங் பாஸ்தா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து சிக்கன் பாஸ்தா. இங்கே அராப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக தான் வந்து அவங்க சாப்பாட்டில் வந்து இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்குமே வந்து அந்த மாதிரி தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா வந்து ஆட் பண்ண சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தோம். சிக்கனுமே வந்து ரொம்ப ஸ்மால் பீசஸாக ஒரு 6-7 தான் போட்டாங்க. அதோ நாங்கள் சிக்கன் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தாலும் ஸோ எங்களோட தான் அங்கே குக் பண்ணிட்டு இருக்காங்க. சைடில் இன்னொரு அராப் அவங்களுக்கு வந்து பிளெயின் சிக்கன் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்டரும் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு போல். ஸோ அடுத்தடுத்து நிறையா மேக் பண்ணி பேக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்குன்றதை விட என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அங்கே ஆன் த ஸ்பாட் வந்து உட்காந்து சாப்பிட்டேன். இங்கே மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க போட்டிருக்க மெனுவில் வந்து அந்த ப்ரைஸ் வெறும் பாஸ்தாக்குரியது தான். நம்ம சீஸ் ஆட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 4 SR அண்ட் இன்னும் டபுள் ஆஃப் த சீஸ் அப்படின்னா 8 SR வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் பேசிக்கான சீஸ் வந்து ஆட் பண்ண சொன்னோம். அதுக்கு வந்து 4 SR வந்து அடிஷ்னலி சார்ஜ் பண்ணாங்க. வெஜ்ஜீஸில் வந்து ப்ரோக்கோலி, மஷ்ரூம், கேப்சிகம் இது ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சிக்கன், பாஸ்தா, சாஸ். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சீஸுக்கு பே பண்ணியிருந்ததுனால அதையும் வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த கப் சைஸ் தான் வந்துச்சு. இது வந்து 38 SR வந்துச்சு. ஸோ இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாஸ்தா லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ஒரு பீஸ் கார்லிக் ப்ரெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாஸ்தாவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேச்சுலர்ஸ் ஏரியா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேமிலிஸ் ஏரியாவும் இருக்குது. கூட்டம் அவ்வளோ இல்லாதனால நாங்கள் கீழே அப்படியே பேச்சுலர்ஸ் ஏரியாலே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாஸ்தா வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா இதை தான் சொல்லலாம். பட் இது ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது நல்லாவே இருக்காது. பிகாஸ் பாஸ்தாலாம் அப்படியே இமீடியட்லி ஹாட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் 15 இயர்ஸாக இங்கே சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு பாஸ்தா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே இந்த ஸ்பாட் தான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுவார். இது நிறையா சிட்டிஸில் இருக்குது. லா காசா பாஸ்தா அப்படின்றது இப்போ காசா பாஸ்தா அப்படின்றது மட்டும் கப்பில் வந்து வைக்கிறாங்க. பட் நேம் வந்து அந்த சேம் லா காசா பாஸ்தா தான். ஸோ உங்களுக்கு பாஸ்தா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை போய் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அவங்க மெனுவில் நான் சொன்ன மாதிரி சீஸ் வந்து இல்லாத ப்ரைஸ் தான் போடுறாங்க. சீஸ் இல்லாமல் சாப்பிட்டா அந்தளவுக்கு இது நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் அவங்க தனியாக அதை சார்ஜ் பண்ணுறாங்க.